Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் உங்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையா தள்ளுபடி செய்வதாகவும் பெரு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யும் தேர்தல் வாக்குறுதியில் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அன்றைய தலைவராக இருக்கிறப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய அறிக்கையில் இது அறிக்கை கிடையாது, இது உத்தரவாதம். விவசாயிகளுடைய கஷ்டங்கள் எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு தெரியும், எனக்கு விவசாயம் தெரியாது, அவங்களுடைய கஷ்டங்கள் தெரியும்னு சொல்லி உத்தரவாதம் அறிவிச்சார். ஆனா தனது ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவர்கள் 2 வாரம் இதை பத்தி எதுவுமே பேசவே கிடையாது. தொடர்பா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்த இதற்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர்கள் பொதுவா தேர்தல் வாக்குறுதியில் பயிர்க்கடன் அறிவிச்சாங்கன்னா ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே முதல் கையெழுத்து விவசாயிகள் பயிர்க்கடன் கையெழுத்தா தான் இருந்தது வரலாறு. ஆனா இவர் 2 வாரமே அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நேர்ல மாண்பு தமிழக முதலமைச்சர் தலைமை செயலகத்தில் சென்று விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யுங்க, புதிய பயிர்க்கடன்கள் கொடுத்தால் மட்டும்தான் மீண்டும் பயிர்கள் பயிரிட முடியும், விவசாயிகளை பாதிப்பில் இருக்காங்கன்னு சொல்லி பின்னாடி 1 வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் கொஞ்சம் நிதி சுமையில இருக்கேன், நான் தெரிஞ்சு சொல்றேன்னு சொன்ன மாண்பு தமிழக முதலமைச்சர் 1 வாரத்தில் அவர் தேர்தல் அறிக்கையில கொடுத்ததுக்கு நேர்மாறாக பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்காரு. 50,000 ரூபாய், அதுக்கு கீழே சேர்த்தி வாங்கினா 40,000 30,000 வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை பார்த்தது கிடையாது. இது உத்தரவாதம் தெரிவிச்ச மாண்பு தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இவர் பண்ணது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் பெரிய எங்களுடைய நம்பிக்கையும் அவர் இழந்துட்டார். மிகப்பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சியில் நாங்க இருக்கிறோம். மீண்டும் இன்னைக்கு புதிய வேளாண் இந்த ஆண்டுக்கான பயிர்க்கடன் செய்ய முடியாத நிலைமையில் நாங்க இருக்கிறோம். மாண்பு தமிழக முதலமைச்சர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ரூல்ஸையும் சொல்லாதையும் மத்திய அரசுடைய காரணம் காட்டாதையும் வழியா எங்களுக்கு என்ன வாக்குறுதி செய்தாரோ பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யணும். தமிழ்நாட்டு அரசை பொறுத்து இன்னைக்கு நிதி சுமைங்கிறது நீ 10 லட்சம் கோடிங்கிறது தன்னுடைய வருவாய்க்கு உட்பட்டு இருக்கிறதான். அந்த கடனையும் அவர் காட்டுறது முறையானதா இல்ல. அதே போல ஆர்பிஐ ரூல்ஸை பொறுத்து என்னன்னா அந்தந்த மாநிலத்தை பண்ற அந்த அரசாங்கத்துடைய தள்ளுபடியா இருக்கட்டும் நலத்திட்டங்களாகட்டும் அது அரசு சார்ந்தது. இதுல ஆர்பிஐ தலையிடாது. மாண்பு தமிழக முதலமைச்சர் இதை உணர்ந்து கொண்டு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முன்வரணும். அதே போல பழைய நடப்பாண்டில் கொடுத்த பயிர்க்கடனை நிறுத்தி வச்சு இந்த ஆண்டுக்கு புதிய பயிர்க்கடன் வழங்க உடனே தீவிரம் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு நிதியை பெருக்கி பழைய கடனை கட்டுறது முன்வரணும்னு சொல்லி மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் ஆற்றுப்பாசன விவசாய சார்பில் கோரிக்கை கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டா விவசாயிகளுக்கு ஒரு 12,000 கோடி தள்ளுற மாதிரி வருங்க. இதுதான் இவர் அறிவிச்சது என்ன சொல்லக்கூடியதுன்னா மாண்பு தமிழக முதலமைச்சர் அவருடைய நேரடியில் அறிவிப்பு இல்லைன்னு நாங்கள் விவசாயிகள் நினைக்கிறோம். இது போன்ற அறிவிப்பு வரலாற்றில் பார்த்திருக்க முடியாது. யாருடைய தலைமைச் செயலர் யாருடைய அரசு அதிகாரியுடைய யோசனைகளை சொன்னாரோ என்னங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர் நேரடியா அவர் என்ன அறிக்கை கொடுத்தார், விவசாயிகளுக்கு என்ன வார்த்தை கொடுத்தோம், அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு முன்ன வரணும். எங்களுக்கு உடனடியா பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சு புதிய பயிர்க்கடன் வழங்கினா மட்டும்தான் நாங்கள் மேற்கொண்டு அடுத்த வெள்ளாமை போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். இந்த அறிவிப்புல ஒரு 6 லட்சம் பேர் பயனடைவாங்க. சுமார் ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேல தள்ளுபடி வருங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்களா எடுத்துட்டு 2006 இருக்கட்டும் 8 இருக்கட்டும் 11 இருக்கட்டும் உங்களுக்கு 7,000 கோடி 6,000 கோடி 11 கோடி தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இவர் 2,000 கோடி தள்ளுபடி பண்றாரு. இது எங்க விவசாயி எந்த பலனும் அடிக்காது. இது யாரு இந்த ஐடியா கூட தெரியல. தமிழக முதலமைச்சர் அவர் தான் அவருடைய அறிக்கையை பார்த்துட்டு என்ன அறிவிச்சுமோ அந்த அறிவிக்கையை பார்த்துட்டு விவசாயிகளுக்கு உடனடியா பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சு புதிய பயிர்க்கடன் கழக வழிவகை கொடுக்கணும். மற்றும் ஏற்கனவே வாய்தா போனதுல 13% இருக்குது. அதை கூட்டுறவு சங்கம் நெருக்கடி கொடுக்கறாங்க. அதுக்கு உத்தரவிடணும் மாண்பு தமிழக முதலமைச்சர் புதிய பயிர்க்கடன் வழங்க முன்வரும் சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. பயிர்க்கடன்கள் மீண்டும் புதுப்பிச்சால் மட்டும்தான் நாங்க கடன் கொடுத்தா மட்டும்தான் நாங்க மாற்று வெள்ளாமை செய்ய முடியும். இது வரல எதுவுமே நாங்க பண்ண முடியாது இருக்கு. இவருடைய அறிக்கையே நாங்க 20 நாள் பார்த்துட்டு எந்த அறிக்கையுமே வரல. அதுல பெரிய அதிர்ச்சியில் இருக்கு. தமிழ்நாடு முழுமே எல்லா விவசாயம் இதே நிலைமை தான். 2 கோடிக்கு மேல விவசாயிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு 60 லட்சம் மேல இவருக்கு ஓட்டு போட்டு இருக்கிறோம். இவருடைய வார்த்தையை நம்பிதான் ஓட்டு போட்டோம். எப்படி என்னங்கிறது எங்களுக்கு ஒன்னும் புரியலைங்க. அவரு நேரடியா கட்டுப்பாட்டுல தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய என்ன வாக்குறுதினு பார்த்து அவர் உடனடியா எங்களுக்கு உத்தரவு பிறப்பின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. எந்த விவசாயமும் செய்ய முடியாதுங்க. இந்த அறிக்கை புதிய பயிர்க்கடன் கொடுக்கணும், பழைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து புதிய பயிர்க்கடன் கொடுக்கறது முன் வந்தால் மட்டும்தான் மாற்று வேளாண்மை செய்ய முடியும். அது வரல எந்த விவசாயிகளும் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமைகள். மீண்டும் முதலமைச்சர் நம்மளுடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை பார்த்து போன வாரம் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க சார்பில் கோரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், பரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதனால எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க. ஜூன் 12 மேட்டூர் உங்களுக்கு அதாவது மேட்டூர் அணையை பொறுத்து இருந்தாங்க. ஜூன் 12 டெல்டா பாசனத்துக்கு வழக்கமா தண்ணி திறக்கிறது வழக்கம். இன்னைக்கு 80 அடி கீழே இருக்குது.
நமக்கு கர்நாடக அரசு கொடுக்க வேண்டிய தண்ணீரை வந்து மாண்பு தமிழக முதலமைச்சர் வந்து அதற்குண்டான வந்து உங்களுக்கு உடனே ஒரு மத்திய அரசோட அழுத்தம் கொடுத்து கர்நாடக அரசு கிட்ட வந்து தண்ணி வாங்கி ஜூன் 2 மேட்டூர் அணை திறந்தால் மட்டும்தான் இன்னைக்கு டெல்டா பாசனம் குறுகி சாப்பிடி வந்து இன்னைக்கு எல்லாம் செய்ய முடியும். இல்லைன்னா வந்து பாலைவனமா மாறிடும். அதே போல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாய சங்கங்களையும் அனைத்து கட்சிகளையும் கூட்டி இன்னைக்கு வந்து எங்களுடைய கருத்துக்கள் கேட்டு அடுத்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர் முன் வரணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா ஆலோசனை பண்ணுங்க. அனைத்து கட்சிகளையும் கூட்டணும். அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகள் அரசு சங்கங்களையும் கூப்பிட்டு ஆலோசிச்சு அவர் ஒரு முடிவு எடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. ஏன்னா பயிர்க்கடன் இந்த மாதிரி வந்து வரலாறுல வந்து 50,000 40,000 20,000 5,000 கேட்டதே கிடையாது. இதுக்கு முன்ன என்ன அரசுகள் செஞ்சாங்களோ அந்த வழியில கூட ஐயா கொண்டு வந்திருக்கலாம். எங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனை இங்க இருக்கிறாங்க. மாண்பு தமிழக முதலமைச்சர் வந்து தீவிரமா எங்களுக்கு மீண்டும் மாற்று பயிர்க்கடன் கொடுத்தாலும் மட்டும்தான் நாங்க விவசாயம் செய்ய முடியுங்க. நம்ம சங்கமும் விரைவில் அறிவிப்போங்க. விரைவில் அறிவிப்போம். இந்த ஒரு வாரம் பிரச்சனைகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்குது விவசாயிகளுக்கு தொடர்ந்து. இதுல மேகதாது அணை கட்டுறதுக்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சித்து வராங்க. இன்னைக்கு டி.கே. சிவகுமார் வந்து முதல்வராக வர பதவி ஏற்கிறார். அவருக்கு தொடர்ந்து வந்து அதை மேகதாது அணை கட்டுறதுக்கு வலியுறுத்திட்டு வரவர். இப்ப அவரு முதல்வர் ஆகிறது, நம்ம முதல்வர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? டி.கே. சிவகுமார் வந்து கர்நாடக துணை முதலமைச்சரா இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றுக்காருங்க. அவர் இதுக்குன்னே வந்து ஏற்கனவே வந்து நான் அணை கட்டும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. அதே போல வந்து இன்னைக்கு வந்து காவிரி கீழ்படுகையினுடைய பாசனங்கள் இருக்கிற நம்ம தமிழகமா இருக்கட்டும், கேரளாவாகட்டும், பாண்டிச்சேரிட்டும் இதனுடைய அனுமதி இல்லாத வந்து ஒரு கல்லுவோட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லி பல தடவை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பையும் மீறி வந்து அவர் வந்து அந்த வார்த்தையை விடுறாரு, கட்டத்தை முயற்சிக்கிறாரு. தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியாக அனைத்து கட்சி அதுதான் தீர்வு. அனைத்து கட்சியும் அனைத்து விவசாய சங்கங்களையும் கூப்பிட்டு உடனே எங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனை பண்ணி தீவிர நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன் வரணும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.